மகாநதி சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம வெண்ணிலா இருந்துட்டு விஜய் என் கழுத்தில் தாலி கட்டியே ஆகணும், அவரை நான் புருஷனாக நினச்சிட்ருக்கேன், அதுக்கான சாட்சி இந்த மோதிரம் தான் அப்படின்ற மாதிரி கண்ணீர் விட்டு மீடியா முன்னாடி சொல்லவும், அதுக்கு அடுத்ததாக ஒரு சோஷியல் மீடியாவில் இருந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காவேரி கிட்ட பர்மிஷன் கேட்டுட்ருக்கிறதா ஒரு வீடியோ வருது. அப்படின்னா விஜய் இங்கே வரமாட்டாரா, நான் இதுக்கு மேலே உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாகிறதுக்காக போகிறாங்க. கடைசி நிமிஷத்தில் போலீஸ் வந்து காப்பாற்றிடுறாங்க. விஜயை ஃபோன் பண்ணி கோயிலுக்கு வர சொல்கிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதான். 2 வருஷமாக நான் இவங்களை தேடி அலைஞ்சேன். அதுக்கப்புறம் என் தாத்தா பாட்டியும் கப்பல் பண்ணதுனால தான் நான் காவேரியை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இவங்களுக்கான இடம் கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நான் என் அப்பா அம்மா இழந்து கிடக்கிறேன், எனக்கு ஒரு துணை வேணும், விஜயை தான் நான் மலை போல் நம்பியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக அனுபவ கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை வீட்டை விட்டு துரத்த சொல்லி அவங்க அம்மா அப்பாவை உயிரோட கொளுத்த சொன்னதே விஜய் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது கேட்ட உடனே எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. விஜய் அவரை அடிக்க போகிறாங்க. போலீஸ் வந்து தடுத்து அவங்கள ஸ்டேஷனில் கொண்டு போய் வைக்கிறாங்க. அங்கே காவேரி பதறி அடிச்சுக்கிட்டு வரவும், அதுக்கு அடுத்ததாக வெண்ணிலா இருந்துட்டு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதாண்டி அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே என் புருஷனை எப்படி இங்கிருந்து காப்பாற்றணும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்லவும் வெண்ணிலா ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரமம் முடிச்சிருக்காங்க.